மகரத்துக்கு எல்லாமே நன்மைகள் இருந்தாலும் வண்டியில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் ஐயோ பாவமாகி விடுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் நிச்சயமாக ஏற்படும். படபடப்பால் ஏற்படும். வேலைக்காரர்களிடத்தில் போயிட்டு தகராறு வச்சுக்கிறது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் தான் பிரச்சனையே மகரத்துக்கு இந்த வருஷம் பெரிதாக ஏற்படும். துணை அல்லது துணைவியார் இடத்துல தேவையில்லாத யாரிடத்திலும் உங்களுக்குள்ளாக, அது அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் பிரச்சனையை நீங்களுக்குள்ளாக செவுத்துக்குள்ளாக முடித்து கொள்ளுங்கள். வெளியில் கொஞ்சம் பஞ்சாயத்து விட்டிங்கன்னா எங்களை போல் வக்கீலை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு சூப்பர் எல்லாமே இருக்குது. ஆனால் குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் குடும்பஸ்தானத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசியில் மகரம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் என்றாலே ப்ரெஷர் வேரியேஷன் ஆகிறதா என்று பார்த்து கொள்வது முக்கியம். ப்ரெஷர் மெஷினை வாங்கி வெயிட்டிலே வைத்து கொள்வது நன்மை தரும். கணபதி வழிபாடும் மகான்கள் வழிபாடும் எப்பொழுதும் நம்பிக்கை தரும். மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டாலும் விநாயகருடைய காரிய சித்தி மாலை உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் தவறான வார்த்தைகளை ஃபோனில் கூட யாரை பற்றியும் பேசாதீர்கள். அது ரெக்கார்ட் ஆகி போய் அவர்களிடத்திலே காட்டி விடுவார்கள். பிறகு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். ஃபோன் மூலியமாக தான் வாக்குஸ்தான ராகு என்பது பேசுவதன் மூலியமாக தான் வரும் என்பதனால் இந்த பேசக்கூடிய விஷயத்தில் கவனம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்தில் அதாவது 3, 12ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் இங்கே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இப்போதைக்கு உட்காந்துட்டு இருக்கார். அதனால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், ஆராய்ச்சி கல்வி, வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் எதுனா விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு விசேஷமாக இருக்குது. அது மாதிரி கேட்ட இடத்துல கடன் விஷயங்கள்லாம் டக்குன்னு கிடச்சி எப்படி நம்ம சிவில் அப்படி இருக்குது, நம்ம ரேங்க்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வையில் இருக்கங்காட்டி தொழில் ரீதியான விரயங்கள், ஆனால் அவங்க மேக்கப் பண்ணிப்பாங்க. அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அதை பிரித்து கொடுத்து நமக்கு இதில் என்ன லாபம், இந்த வருஷத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த 6 மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வர 6 மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 6 மாதம் தவறான முடிவுகள் எடுத்தால் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சாதாரணமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றது நம்மளால் தெரியும். மகர ராசிக்கு சில விஷயங்கள்ல ரகசியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு தெரியாம, என் கணவருக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, இந்த தெரியாம அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார், 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்படின்னா குடும்பத்துல சில கலகலப்பு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. தெரியாமங்கிற ரகசியம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல சீக்கிரம் தெரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இடம், பொருள், வீடு, மனை விற்க வாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. டூலெட் போர்டு எல்லாம் போட்டால் உடனே வந்துடுவாங்க.